Hello friends, last video la nama hair embroidery with fabric painting oda part 1 nama paathirupom. Painting background painting mattum pannirupom. Ipa and video oda part 2 da idu. Ipo girl oda and the frog வந்து எப்படி finish பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டாப் போர்ஷனுக்கு ஆரி எம்ப்ராய்டரியில இருக்கிற லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் தான் கொடுக்க போறேன். நீங்க இந்த Dressக்கும் கூட பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனா நான் ஒரு 3D எஃபெக்ட் வரதுக்காக இப்போ ஆரி வர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுல. இப்போ thread வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு 3D லுக்ல அது கிடைக்கும். அதுக்காக ஆரி வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணும்போது அது ஈக்குவலா தெரியற மாதிரி இருக்கும். அந்த எம்போஸ்டான அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்காது. அதுக்காக நீங்க ஆரி வர்க் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு நார்மல் எம்ப்ராய்டரி தெரியும் அப்படினா அந்த எம்ப்ராய்டரி thread வச்சு கூட நீங்க இந்த ஃப்ராக் ஃபுல்லா finish பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நான் இப்படி ஆரி வர்க் பண்ணா இதுல எப்படி இருக்கும் அப்படினு பார்க்கிறதுக்காக இதை ட்ரை பண்றேன் இப்போ. மேக்ஸिमम வந்து நார்மல் எம்ப்ராய்டரி தான் கொடுப்பாங்க. நம்ம இப்போ இந்த சைடு finish பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு இருக்கிற ஹேண்ட்க்கும் பண்ணலாம். நார்மல் எம்ப்ராய்டரி thread இருக்குல அத வச்சு தான் மேக்ஸिमम இந்த Dress எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நான் இப்போ ஆரி வர்க் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படினு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நம்ம எதை வச்சு வேணா ஃபில் பண்ணலாம். ஆனா லாஸ்டா இருக்கிற அவுட்புட் வந்து நல்லா வரணும். அதுதான் முக்கியம். இது ஃபுல்லா மேலே உள்ள டாப் போர்ஷன் ஃபுல்லா ஆரி வர்க் பண்ணிட்டு கீழ உள்ளதுக்கு நம்ம கிளாத்தை வச்சு ஸ்டிட்ச் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைனா பாருங்க. எப்படி பெயிண்ட் பண்ணனும், இந்த கிராஸோட எஃபெக்ட்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படினு லாஸ்ட் வீடியோல போட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அந்த பெயிண்டிங் வீடியோல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா நிறைய டிப்ஸ் சொல்லிருப்பேன். எப்படி நீட்டா பெயிண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபுல்லா புரியும். இப்போ இந்த Dressக்கு வந்து நம்ம வயலட் கலரும் பர்பிள் கலரும் மிக்ஸ்டா நம்ம கொடுத்திருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3 வீடியோ எடுத்து போடுறேன். அதுல வந்து ஹேர் எம்ப்ராய்டரி ஃபுல்லா ஹேருக்கு மட்டும் அந்த வீடியோ போடுறேன். ஒரே வீடியோல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டா அப்புறம் ஃபுல்லா சொல்லி தர முடியாது. எப்படி பண்றேன், எப்படி பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா காட்ட முடியாது. அதுக்காக இப்படி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஃபுல்லா அந்த வர்க்க ஃபுல்லா நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படினு நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவ்ளோ பார்ட்ஸ் பிரிச்சிருக்கேன். இப்போ ஒரே வீடியோல எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டா உங்களுக்கு பாதி இது மிஸ் ஆயிரும். ஃபுல்லா நான் எப்படி பண்றேன் அப்படினு சொல்லிட்டு காட்ட முடியாது. நிறைய கிளிப்ஸ் வந்து கட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால தான் 3 வீடியோஸா போட்றேன் இத.
நான் ஆரி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ஆரி பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ ஹூப்பாட் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், ஆரி பேசிக் லெவல் பார்க்குறதுனால பார்க்கலாம். தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் போடுங்க, அது அட்வான்ஸ் லெவல் போட்டாலும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே உள்ள போர்ஷனுக்கு இந்த மாதிரி அந்த கலரில் இருக்கிற இப்படி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்படி இல்லை, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இந்த சைடு பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மேலே ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம மேலே இருக்கிறத வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். சப்போர்ட் வச்சுட்டு லைட்டாக மேலே இருக்கிறத லைட்டாக கீழே மடிச்சும் விட்டேன், கொஞ்சம் நீட்டாக தெரிகிறதுக்காக. நம்ம நார்மல் சீவிங் த்ரெட் அண்ட் நீடில் வச்சு தான் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது அதை வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இது நார்மல் ஸ்டிச் தானே, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஹேர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ராகோட இப்போ இந்த ஓரத்தில் வந்து லைட்டாக மடித்து உள்ளக்க வச்சு தைக்கணும். கரெக்டாக அந்த நம்ம ஃப்ராக் அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவு வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை மீறி கிராஸ்க்குள்ளே போகாது இந்த ஃப்ராக்கு. அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஹேர் பார்க்கலாம். பாய்.